அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கின்ற கவிஞர் யுகபாரதி அவர்களும், கவிஞர் உதயசங்கர் அவர்களுக்கும், கவிஞர் மு. முருகேஷ் அவர்களுக்கும், இந்த நாளின் நாயகனாக இருக்கின்ற கவிஞர் நாவே அருள் அவர்களுக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம காலையில் ஏஞ்சதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஏதோ ஒரு விதிக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம். விதினா தலை விதிக்குள்ளார் சொல்லலை, விதிமுறைகளுக்குள்ளார் ஓடிட்டு இருக்கிறோம். காலையில் ஏந்திரிக்கணும், ஏஞ்சோடனே பல் துளக்கணுங்கிற விதி, பல் துளக்கிற பிறகு குளிக்கணுங்கிற விதி, பேருந்தில் ஏறினா டிக்கெட் எடுக்கணுங்கிற விதி, இந்த விதிமுறைகள்லேயே ஓடிட்டு இருக்கோம். இரவு உறங்குற வரைக்கும், உறங்கும் போதும் கூட ஏதோ ஒரு விதிமுறையை நாம் மீறிட்டோம்னா அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல அபராதமோ தண்டமோ இல்லை தண்டனையோ நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம எதிர்பாராம ஒரு விதிமுறையை மீறிட்டோம்னா நம்ம இது வரைக்கும் மீறினதே இருக்காது, இல்லை யாருமே அந்த விதிமுறையை மீறி இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழலுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா என்ன பண்றதுன்னு ஒரு திகைப்பு வரும் இல்லையா? அந்த திகைப்பு ரொம்ப ரொம்ப நம்ம எதிர்கொள்றது ரொம்ப சவாலான விஷயம். அது உதாரணமா நீங்க ஒரு காலையில ஏஞ்சி நடைப்பயிற்சி போறீங்க, நடைப்பயிற்சி முடிஞ்சிட்டு அப்படியே வரும்போது ரொம்ப பரபரப்பான ஒரு தேநீர் கடை இருக்கு. அந்த தேநீர் கடையை பார்த்துட்டோம், இவ்வளவு கூட்டம் இருக்கு, அப்போ கூட்டம் அதிகமாக அதில் தேநீர் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு அந்த தேநீர் கடைக்குள்ளார போறீங்க. போய் ஒரு தேநீர் கேட்குறீங்க. அவர் ரொம்ப அழகான ரொம்ப சுத்தமான ஒரு கண்ணாடி கோலையில் ஒரு பால் ஊற்றி அதுக்கு மேலே டிகாஷன் ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு ஓவியம் மாதிரி ஒரு தேநீரை உங்களுக்கு கையில் கொடுக்குறாரு. குடிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு கணம் ரசிக்கிறீங்க. ரசிச்சுட்டு அப்புறம் குடிக்கலான்னு உட்காரும்போது உங்கள் கை நழுவியோ அல்லது யாரோ மோதியோ அந்த கண்ணாடி கோலை கீழே விழுந்துடுது. கீழே விழுந்து ஒரு 4-5 துண்டாக உடஞ்சி போயிடுது. தேநீர் கீழே கொட்டிடுது. தேநீர் குடிக்க போனால் குடிச்சப்புறம் காசு கொடுக்கணும், பணம் கொடுக்கணுங்கிறது ஒரு விதிமுறை இருக்குது. குடிக்காமல் நம்ம பணம் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறதுக்கு ஒரு மாதிரி நம்ம கற்பனை பண்ணி வச்சுருப்போம். ஆனால் கண்ணாடி கோலையை உடைச்சா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இந்த குழப்பம் சாதாரணமாக பல பேருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் இது ஒரு கவிஞனுக்கு நேரும்போது அது எப்படியாக மாறுதுங்கிறது இருக்கு இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கவிதையாக மாறுது. கவிஞர் இசைன்னு ஒரு மிக முக்கியமான தமிழின் மிக முக்கியமான ஒரு கவிஞர். அவருக்கு இதே போல ஒரு சம்பவம் நிகழுது அல்லது நிகழ்ந்திருக்கு. அவர் இது ஒரு கவிதையாக மாத்துறார். கை தவறி விட்டது இன்னொரு தேநீர் சொன்னேன், கை தவறிடுச்சு இன்னொரு தேநீர் சொன்னேன், இன்னொரு 2 தேநீருக்கான தொகையை செலுத்தினேன். அதான நியாயம்? ஒரு டீ குடிக்கிறதுக்காக போனோம், 2 டீ ஆயிடுச்சு. இப்போ அதனால 2 தேநீருக்கான தொகையை செலுத்தினேன். ஒன்றுக்கானதை எடுத்துக்கொண்டார். அவர் ஒரு டீக்கான காசு மட்டும் அவர் எடுத்துக்கிறார். 2 என்று அழுத்தி சொன்னேன், இல்லை 1 தான் என்று சிரித்து கொண்டார். அப்போ அவர் ரொம்ப இசை கவிதையை முடிக்கிறாரு. நான் மனம் உவந்து கொடுத்தேன், நான் மனம் உவந்து அளித்தேன், அவன் மனம் உவந்து மறுத்தான். கை தவறி கிட்டிய மனம் உவந்த நாள் என்று அப்படின்னு அவர் முடிக்கிறார். கவிதை ரொம்ப உச்சபட்சமா இது ரொம்ப கவிதையா மாறுற இடம் எதுன்னா இதுக்கு வைத்திருக்க தலைப்பு தான். ஒரு தேநீர் கடைக்குள்ளார போனா உங்களுக்கு என்ன மனம் வரும்? தேநீரோட மனம் வரும். அதிகபட்சம் போனா பஜ்ஜி வடையோட மனம் வரும். ஆனால் ஒரு தேநீர் குவளை உடைந்து இந்த தேநீர் அந்த குவளையோட மனம் வருது அப்படின்னு அவர் எழுதுறார். உடைந்து எழும் நறுமணம் அப்படின்னு எழுதுறார். அன்றாடம் இதை போல நிறைய சம்பவங்கள், நிறைய நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும்போது அதை நம்ம சாதாரணமாக கடந்துட்டு போகிறது இயல்பான ஒன்றாக இருக்குது. ஆனால் கவிஞர்களுக்கு நாம் பார்க்கிற அல்லது நாம் அனுபவித்த அந்த விஷயத்திற்குள் நாம் பார்க்காத ஒரு கோணத்தை எடுத்து நம்ம பார்க்காத ஒரு வரியை அதுக்குள்ளார எழுதும்போது அது கவிதையாக மாறுது நான் நம்புகிறேன். இசைக்கு ஏன்னா இன்றைக்கு இந்த சனிக்கிழமை கூட தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 100 தேநீர் கோலையாவது உடஞ்சிருக்கும் இல்லையா? கை தவறியோ இல்லை ஏதோ கழுவும் போதோ. ஆனால் 100 கவிதையாவது வந்திருக்கணும்ல. ஆனால் ஏதோ ஒரு கவிஞரோட பார்வையில் கவிஞனுக்கு அது நிகழும்போது தான் அது காலத்தில் பொறிக்கப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு கவிதையாக அது மாறுது என்று நான் பார்க்கிறேன். அது இந்த விஷயத்த அப்படியே எழுதிட முடியும். ஒரு டீ குடிக்க போனேங்க, கண்ணாடி கிளாஸ் உடஞ்சிச்சு அப்படின்னு கூட எழுதிட முடியும். ஆனால் அது கவிதையாக மாறுதா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கவிதைக்கும் நல்ல கவிதைக்குமான ஒன்று மாறுது.
முகுந்த நாகராஜன் ஒரு அற்புதமான ஒரு சின்ன கவிதை ஒன்று எழுதியிருப்பாரு. இப்பொழுதுதான் கிடைத்தது ஜன்னல் ஓர சீட். இப்பொழுதுதான் கிடைத்தது ஜன்னல் ஓர சீட். ஒரு பஸ்ல போறீங்க, இப்பதான் கிடைத்தது ஜன்னல் ஓர சீட். உடனே இறங்க சொல்கிறாள் அம்மா. என்னடா இப்பதான்டா ஜன்னல் ஓர சீட்டு கிடைச்சது, அதுக்குள்ளார இறங்க சொல்றான்ட்டு. அதுக்கு அடுத்த 2 வரி தான் கவி. இது வெறும் ஸ்டேட்மெண்ட். அடுத்த 2 வரி தான் அது வேற ஒரு தளத்துக்கு மாற்றுது. இப்பொழுதுதான் கிடைத்தது ஜன்னல் ஓர சீட், உடனே இறங்க சொல்கிறாள் அம்மா, வீடு இங்கே தான் இருக்கிறதாம். இதுவும் ஸ்டேட்மெண்டோட அடுத்த ஸ்டேஜ் தான். கடைசி வரி தான் இது. பல கூட்டங்களில் பல அமர்வுகளில் இந்த கவிதையை சொல்லிக்கொண்டே இருப்பதற்கான காரணமாக அந்த கடைசி வரி தான் அமைது. அவர் சொல்றாங்க, இப்பொழுதுதான் கிடைத்தது ஜன்னல் ஓர சீட், உடனே இறங்க சொல்கிறாள் அம்மா, வீடு எங்கே தான் இருக்கிறதாம். இதெல்லாம் ஒரு காரணமா அப்படிங்க. முதல்ல படிக்கும்போது ஒரு நகைச்சுவை ஒரு தெரியும். நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது, நீங்க பயணிக்க விரும்புறீங்களா, நீங்க ஜன்னலோர சீட்ல பயணிக்க விரும்புறீங்களா, இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு மட்டும் தான் ஆசைப்படுறீங்களா? பயணத்திற்கும் ஒரு பஸ்ல போறதுக்குமான வித்தியாசத்திலிருந்து இந்த கவிதையை நம்ம வந்து பல்வேறு இடங்களுக்கு நம்ம வந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். காலையிலேருந்து நிறைய நிகழ்ச்சிகள், உங்க பிள்ளைகள் வரைந்த ஓவியங்கள்லாம் பார்த்துட்டே இருந்துப்பீங்க. அப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த வீடே வந்து ஒரு வேற ஒரு தளத்துக்கு போயிடுது. ஒரு உண்மையிலே கொரோனா காலங்களில் வீடுகளில் குழந்தைகளை சமாளிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஒருவேளை குழந்தைகளும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்ப அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இது பொதுவான இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, கவிஞர்களுக்குமே இது ஒரு மிக முக்கியமானது. நிறைய பேருடைய கவிதைகளில் குழந்தைங்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு 4-5 வருஷம் வந்துகிட்டே இருப்பாங்க, குழந்தைகளை பற்றியே கவிதை எழுதிட்டே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா அவங்களோட கவிதைகளில் குழந்தைகளே வரமாட்டாங்க. என்னடா அது நல்ல நல்ல கவிதைகளாக வந்துச்சு, இப்போ வேற ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் தேடும் போது பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தை வளர்ந்துருக்கும். அதனால கவிதைகளில் குழந்தை வராமல் போயிடும். ஆனாலும் 70 வயது கடந்தும் கூட கல்யாண்ஜியோட கவிதைகளில் இன்றும் குழந்தைகள் வந்துகிட்டே இருக்காங்க. கலாப்ரியாவோட கவிதைகளில் இப்பவும் வந்துகிட்டே இருக்காங்க. தேவதேவனோட கவிதைகளில் இப்பவும் வந்துகிட்டே இருக்காங்க. கலாப்ரியாவோட கவிதை ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு முகநூலில் ஒன்று போட்டிருந்தாரு. ரொம்ப ரொம்ப சின்ன கவிதை, ஆனால் ரொம்ப கலங்கடிக்கிற கவிதையாக இருந்துச்சு. நம்ம எப்படி சாலையோரத்தில் அந்த வித்தை காட்டுவாங்க இல்லையா, வித்தை காட்டும் போது மேலெல்லாம் ஏறி போவாங்க இல்லையா, அந்த கயிறில் நடந்து போவாங்க இல்லையா, சின்ன குழந்தைங்கள்லாம் போவாங்க இல்லையா, அப்போது இருப்பார் வித்தை காட்டுற அந்த கயத்தில் நடந்து போன வித்தை காட்டுற அந்த சிறுமி வந்து கீழே இறங்கி தட்டேந்தி வந்து, நாம் இது வரைக்கும், நான் கவிதை வரிகளாக சொல்லலை, அந்த காட்சியை மட்டும் சொல்கிறேன், நாம் இது வரைக்கும் ஒரு காட்சியை பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த காட்சிக்கான காட்சி தொகையை நம்ம கொடுக்கணும் இல்லையா அவங்கள்ட்ட, அது கேட்குது, அது வசூல் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு வந்து தட்டேந்தி வர்றாங்க, நம்மள்கிட்ட வராங்க. அப்போ அவர் சொல்லி ஒரே ஒரு வரையில் முடிச்சிருவாரு, வித்தை காட்டுறதுக்காக கயிறில் நடந்து வந்த பொண்ணு ஒரு கால் தடுக்கி கீழே விழுந்து, கல் தடுக்கி கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை வந்து என்னமா, நீங்கள் அந்த கவிதை திரும்ப 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 வாசிக்கும் போது வேறு ஒரு இடத்துல இதாக இருக்கு. நம்மளுடைய கவிஞர் நாவே அருளோடைய இடம் வந்து இந்த இடம் தான் நான் நினைக்கிறேன். அன்றாடமாக நடக்கிற சம்பவங்கள், அதுவும் அதை நம்ம எழுதும் போதே அது ரொம்ப கவித்துவமாக மாறிடும். அதில் நம்ம பார்க்குற கோணத்தையும் மற்றவர்கள் பார்க்காத ஒரு வரியையும் நம்ம எழுதிட்டோம்னாலே ரொம்ப சிறந்த கவிஞையாக மாறிடும். அது குழந்தைகள் இடம்பெறுகிற அன்றாடமாக இருந்தால் அது இன்னும் சிறப்பாக மாறிடும். அருள் அவர்களுடைய இந்த மாற்றம் என்பது, ஏன்னா அவர் ஏற்கனவே நிறைய தன்னுடைய அரசியல் கவிஞராகவே தன்னை வந்து வெளிப்படையாகவே அறிவிச்சு விட்டவர். அதுலேயும் சில இடங்களில் குழந்தைகள் வரும், ஆனால் முழுக்க 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 ஒரு குழந்தைகளை மையப்படுத்தி குழந்தைகளுடைய சின்ன சின்ன அசைவுகளில் அவர் கண்டடைகிற ஒரு அறிதலை அவர் கவிதையாக மாற்றிருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக மாறுது. ஒரு கவிதை ரொம்ப சின்ன கவிதையாக இருக்கும். பேத்தி வருகிறாளா, பேத்தி வருகிறாளா, விமான சத்தம் கேட்கும் போதெல்லாம் அண்ணாந்து பார்க்கிறாள் அன்றாடம் பாட்டி. அன்றாடம் பாட்டின்னு சொல்லக்கூடாது, அன்றாடம் பாட்டி அப்படின்னு பிரித்து படிக்கணும். இது ஏன் வந்து விமானம் வரும்போதெல்லாம் பேத்தியோட ஞாபகம் ஏன் பாட்டிக்கு வருதுன்னா, அதுக்கு முதல் கவிதை சொல்லும், ஒரு பேத்தி, அவங்களோட பேத்தி வந்து கைகளை வந்து விமானமாக மாற்றி அவங்களுக்கு செஞ்சு காட்டியிருப்பாங்க. அவங்க விமானம் பறக்கிற மாதிரி அவங்க சத்தம் ஓசையெல்லாம் எழுப்பி அந்த வீடையே திடீர்னு ஒரு விமான நிலையம் மாதிரி மாற்றிடுவாங்க. அந்த ஒரு ஆற்றலை வந்து அந்த பேத்திக்கு இருக்கும். அதை பார்த்த அந்த பாட்டிக்கு எப்பொழுதெல்லாம்
வானத்தில் வந்து விமான சத்தம் கேட்குதோ, ஒருவேளை பேத்தி வந்துட்டாலோ, பேத்தி எங்கோ வெளிநாடுகள்லயோ வெளியூர்லயோ இருப்பாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு தவிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப அழகா அது ஒரு இது இருக்கும். இன்னொரு விஷயம், இன்னொரு கவிதையில வந்து பெரிய விஷயமா இருக்கும். சூரியனை தான் பூமி சுத்தி சுத்தி வருது அப்படிங்கிறத வந்து அவங்க அப்பா வந்து விதவிதமான தத்துவங்கள்லாம் சொல்லி, அறிவியல் உண்மைகள்லாம் சொல்லி, அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க பேத்தி கேட்டுருவா, என்னப்பா விட்டில் பூச்சி இந்த விளக்க சுத்தி சுத்தி வருது, அது மாதிரி சொன்னா முடிஞ்சு போச்சு, இதுக்கு என்ன இவ்வளோ பெருசா குழப்பிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி, நம்ம நினைக்கிற பெரிய விஷயத்தை எல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமா ஒரு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப இன்னொரு கவிதை வந்து, புலி இருக்கு, மான் இருக்கு, 2 பக்கத்து பக்கத்துல இருக்கு. அப்ப என்ன நடக்கும் உடனே? நம்ம நிறைய இந்த காட்சி நிறைய சேனல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய கதைகளும் கேட்டிருப்போம். புலியும் மானும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலும் ஒன்றை ஒன்று துரத்துவதில்லை. ஒன்றை ஒன்றுன்னு சொல்லக்கூடாது, புலி மானை துரத்துவதில்லை என்று தான் இருக்கணும். இருந்தாலும் துரத்துவதில்லை. அவை சிறுமியின் கையில் இருக்கும் செல்லங்கள் அப்படின்னு சொல்ற. செல்லங்கள் சொல்றப்ப அது அந்த கவிதை இன்னும் கொஞ்சம் வேற ஒரு தளத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொம்மைகள்னா அந்த கவிதை ஒரு தட்டையான தன்மைக்கு வந்துடும். கல்யாண்ஜி ஒரு முறை எழுதியிருப்பாரு, குழந்தைங்களுக்கு ரயில் வேற இல்லை, ரயில் பொம்மை வேற இல்லை. நமக்கு தான் வாங்கி கொடுக்கும்போது பொம்மை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியிருப்போம், புலி பொம்மை வாங்கி கொடுத்துருப்போம். நீங்க நல்ல குழந்தைங்களை பார்க்கும்போது நீங்க பொம்மை கடைக்குள்ளார ஆச்சிட்டு போனீங்கன்னா, புலி பொம்மை வாங்கி தாங்கன்னு சொல்ற குழந்தைகள் 100ல ஒரு குழந்தையா இருக்கலாம். புலி வாங்கி கொடு, முயல் வாங்கி கொடுன்னா அவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அப்ப இவர் வந்து சிறுமியின் கையில் இருக்கும் செல்லங்கள்னு சொல்லி முடிக்கும் போது அது கவிதையோட வேறொரு இதா இருக்கு. இன்னொரு கவிதை வந்து ரொம்ப சின்ன கவிதை, நான் இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் முடிச்சிடுறேன். ஒரு சிறுமி அழும்போது மனம் பற்றி எரிகிறது. ஒரு சிறுமி அழும்போது மனம் பற்றி எரிகிறது. தண்ணீர் குடித்து தீ அணைமா தெரியவில்லை. ஒரு குழந்தை அழுறத பார்க்கும்போது மனசுல அந்த எரியறத ஒரு தண்ணி குடிச்சு அணைச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறாரு. இது தமிழ்ல வந்து யூமாவாசிக்கு வந்து ஒரு பிரமாதமான ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு பெரிய நீள் கவிதை அது. அதோட தொடக்கம் இப்படி ஆரம்பிக்கும். அது எங்கோ எங்கோ ஏதோ ஒருவரின் கனவில் எங்கேயோ நடக்குது, யாரோ ஒருத்தரோட கனவுல ஒரு குழந்தை துடித்து அழுதால் நான் எப்படி போய் தேற்றுவேன் கர்த்தரை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் அந்த கவி. இந்த ஒரு குழந்தை அழுதாலே தாங்க முடியாது அருளோட ஒரு இது இருக்கும்போது, கனவுல அழுதுற யாரோடைய கனவுலயே ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கதை நான் எப்படி போய் தேற்றுவேன், இந்த உலகத்துல குழந்தைகள் அழாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா. அது இசையோட கவிதையில வந்து ஒரு பக்கத்து வீட்டுல வந்து ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அந்த குழந்தை பவர் கட் ஆகிட்டே இருந்த காலத்துல எழுதப்பட்ட கவிதை. அந்த குழந்தை மட்டும் கொஞ்சம் தூங்குற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இந்த அரசாங்கத்தை நான் பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கவிதை போகும். வரியான நினைவுல இல்லை. அது அப்படி அது குழந்தைகளோட அழுகை குறித்து தமிழ்ல ஏராளமான கவிதைகள் எழுதப்பட்டிருக்குது. இன்னொரு கவிதை வந்து யூமாவாசியோட ஒரு கவிதை இருக்கும். அவர் வந்து ஒரு குழந்தை அவர் வீட்டில் தங்கியிருப்பாரு. ஒரு பொண்ணு வந்து ஒரு கேட்பா, இங்கே என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கும்போது, நான் கவிதையாக சொல்ல அந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன். நான் ஒரு முயல் வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். முயல் வளர்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னோடனே ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவா. அடுத்த நாள் இன்னொரு பையனையும் கூப்பிட்டு வந்து, இந்த மாமா வந்து முயல் வளர்த்துட்டு இருக்காருலா அப்படின்னு சொன்னான். அப்படியானா முயல் என்னென்ன சாப்பிடும் அப்படி கேட்பான். முயல் என்னென்னலாம் சாப்பிடும், முயல் அப்புறம் முயலை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. முயலை பற்றி கேட்டுகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணும், அது எப்படி விளையாடுமா, அது எப்போ தூங்கும், இப்படின்னு அந்த கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவரும் பதில் சொல்லிகிட்டே இருப்பார். சரி எங்களை எப்படி முயலை காட்டுங்களேன் அப்படின்னு சொன்னால், உள்ள முயல் இருந்தால் தானே காட்டுறதுக்கு. அவர் அது இல்லை காட்டுறதுக்கு பதிலாக வெவ்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் அந்த பசங்க புரிஞ்சுப்பாங்க முயல் உள்ளார இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னை ஏமாத்துறீங்களேன்னு அந்த குழந்தைங்க கேட்காது. அந்த குழந்தைங்க வந்து அந்த அந்த கேள்வி பதில் இருக்கு இல்லையா, அது ஒரு விளையாட்டாக மாற்றுவாங்க. அவங்க என்ன மாற்றுவாங்கன்னா, அந்த முயல் வேற யாரும் இல்லை, இந்த மாமா தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த மாமா தான் அந்த முயல் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இந்திரன் சார் வணக்கம். அந்த பூனாங்கிற பொண்ணு கேட்பா, ஒரு வீட்டை பூட்டிட்டு கிளம்புவாரு. கிளம்பும் போது அந்த பொண்ணு கேட்பா, சரி முயல் இப்போ எங்கே போகுது அப்படின்னு கேட்பா அந்த பொண்ணு. அவ அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போவார். குழந்தைங்க வந்து நம்ம ஒரு இயல்பான ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்த திடீர்னு ஒரு மேஜிக்கலாக மாற்றுக்கிற ஒரு பெரிய வேலையை குழந்தைங்க செஞ்சிருவாங்க.
அதுதான் வந்து அருளோட கவிதைகளில் நிறைய இது இருக்கு. நம்ம பார்க்காத ஒரு விஷயத்துல இருக்கு. யுகபாரதி அவர்களோட வீட்டுக்கு நான் ஒரு முறை போயிருந்தப்ப அவங்க பொண்ணு காவியா வந்து இப்போ 4ஆவதோ 5ஆவதோ படிச்சிருந்தாங்க. அப்போ வந்து பேசிட்டே இருந்தோம். அவங்களுக்கு சின்ன வேலை இருந்துச்சு. வேற ஒரு அறைக்கு போயிருந்தாரு. யுகபாரதி வேற ஒரு அறைக்கு போன அப்புறம் நானும் காவியாவும் பேசிட்டு இருந்தோம். பேச பேச ஒரு கட்டத்தில் எங்களுக்கு வந்து அடுத்து என்ன பேசுறதுன்னு குழப்பமாயிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், ஏதோ படம் வரையலாமா அப்படின்னு கேட்டேன் காவியாட்ட. சரி வரையலான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன வரையலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஓவியம் வரைய தெரியாது. அதனால எனக்கு என்ன எளிதாக வருதோ அதெல்லாம் நான் சொல்லி பார்த்தேன். ஒரு யானை வரையலாமா, ஒரு கார் வரையலாமா, ரொம்ப ஈஸியாக என்னெல்லாம் வரையலாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியாக அவன் வந்து வேணாம் வேணாம் அது வேணாம் அது வேணான்னு சொல்லிட்டே இருக்கும்போது கொடை வரையலாமா அப்படின்னு கேட்டான். அவளுக்கு சரி கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி கொடை வரையலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி கொடை வரையலாம்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கொடை வந்து எங்கன்னா மேலே அந்த கூரான ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி பென்சில் எடுக்கிறேன். இருங்க மாமா, முதல்ல கொடை வரையறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மழையை வரைஞ்சிரும் அப்படிங்குவாங்க. இதுதான் நீங்க சாதாரண ஒரு பேச்சு, ஒரு ஓவியத்துக்கான ஒரு இது. அந்த ஒரு இடத்துல நம்ம திகைச்சிருவோம்ல. இப்போ ஒரு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு திகைப்பு இருக்குல்ல, இதுதான் கவிதை செய்யற வேலை. சிறுகதைக்கும் கவிதைக்கும் என்னங்க வித்தியாசம்னு சொல்லும் போது இதுதான் இந்த வித்தியாசம். நான் உடனே அதை வந்து ஒரு கவிதையா எழுதினேன். போயிட்டு வந்து அது இன்னும் எதுவும் பப்ளிஷ் பண்ணல. அது வந்து குழந்தைங்களோட உரையாடும் போது நம்ம கிடைக்கிற மிக மிக முக்கியமான ஒரு இது. அதனாலதான் இவரு நாவே அருள் அவர்களுடைய தொகுப்புல வந்து நான் ஒரு கவிதை தொட்டுட்டு போறதுக்கான காரணம், நான் தான் புத்தகத்துக்கான முன்னுரை எழுதியிருக்கேன். அதனால நான் அந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ண வேணாங்கிறதுனாலதான் ஸ்கிப் பண்ணி வெவ்வேறு விஷயங்களோட தொட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். கடிகாரம் முட்கள் 2 விதமா சுழலுதுன்னு சொல்றாரு. கடிகாரம் முதல்ல எப்படி ஒண்ணு இப்படி சுத்துறது, இப்படி சுத்த போதா அப்படிலாம் இல்லை. 2 விதமா சுத்துது. ஒன்று வந்து குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது, இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் நமக்கு குழந்தைகள் வீட்டில் இல்லாத போது. இதோட நிப்பாட்டியிருந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஆயிருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு வரி சேர்க்கிறாரு. அதுதான் ரொம்ப 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 நல்ல வரியாக மாறுது. அவர்கள் வெளியூருக்கு போயிட்டாங்கன்னா கடிகாரம் நின்னே போயிடுது அப்படிங்கிறது. இப்படி இருக்கும்போது வேகமாக சுத்துறதும் இல்லாதப்போ மெதுவாக சுத்துறதுங்கிறது வந்து நம்ம யூகிச்சிட முடியும். ஆனால் 3வது வரி என்பது நாம் யோசிக்காத ஒன்றா மாறும்போது தான் அது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு கவிதையாக மாறுது. அது எனக்கு இந்த தொகுப்பில் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு வரி வந்து எப்போதுமே இந்த சில கவிதை தொகுப்புலாம் படிக்கும்போது ஏதோ ஒரு வரி வந்துட்டே இருக்குல்ல, ஒரு வரி மட்டும் நம்ம மனசில் நின்றுட்டே இருக்கும். நம்ம ஏதாவது சினிமா பார்க்க போனால் ஏதாவது ஒரு காட்சி மட்டும் நம்ம பின்னாடி நின்றுட்டே இருக்கும் இல்லையா. அதை போல இந்த தொகுப்புல பார்க்கும்போது அவர் ஒரு எழுதியிருப்பாரு. ஒரு பர்த்டே பிறந்தநாள் விழா பற்றி எழுதும்போது ரொம்ப அழகா கேக்குகளின் நிபந்தனையற்ற அழைப்பை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். கேக்கு இருக்கு, அது மற்ற பெரிய அவர் அடுத்த எழுதுறாரு. பெரியவர்களோ நாகரிகம் என்ற பெயரில் நம்மளை கூப்பிட்டுமே என்று தள்ளி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். ஆனால் அந்த கேக்குகள் வந்து அங்கே ஒரு மேஜை மேலே, இந்த மேஜை மேலே கேக்கு இருக்குன்னா நமக்கு எல்லாம் கேக்கு தான். ஆனால் குழந்தைங்களுக்கு என்ன கூப்பிடுற ஒரு அது கேக்கு வந்து அவங்களை கூப்பிடுது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா. இதுதான் ரொம்ப 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 குழந்தைகளை புரிந்து கொள்வது. ஒரு சாதாரண ஒரு இனிப்பு வந்து எப்படி வந்து குழந்தைங்களை வந்து ஈர்க்குதுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய உளவியல் சார்ந்த விஷயங்களும் இருக்கு. ஆனால் ரொம்ப எளிதாக நம்ம புரிந்து கொள்றதுங்கிறது வந்து அந்த கேக்குகளின் நிபந்தனையற்ற அழைப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இன்னைக்கு அவங்கள குழந்தைகளை அழைச்சது கூட ஒரு நிபந்தனை இருக்கு. ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்க, ஒரு ஓவியத்தை வரையணுங்கிற மாதிரியும் அது மாதிரியான சில நிபந்தனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த கேக்குக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. தன்னையே அவங்கள்ட்ட ஒப்படைக்குது. தன்னையே அவங்கள்ட்ட ஒப்படைச்சு பண்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு வேலையை, அதனால அவர் சொல்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு வரியாக நான் பார்க்குறேன். பேசும்போது இதுக்கு முன்னாடி பேசின ஒரு நண்பர் பேசும்போது குழந்தைங்களுக்கு குழந்தைங்களாவே தெரியாது, தான் குழந்தைங்கிறதே தெரியாது அப்படின்னு. தேவதன் ரொம்ப அழகாக ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. குழந்தைகள் என்றால் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமாம். இதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பாரு. குழந்தைகள் என்றால் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமாம், குழந்தைகளுக்கு அதை பற்றி என்ன அப்படிங்க. கடவுள் எப்போதும் குழந்தைகளோடு இருக்கிறாராம், குழந்தைகளுக்கு அதை பற்றி என்ன அப்படின்னு அந்த கவிதை நீண்டுட்டே போகும். இப்படி குழந்தைகளோட உலகத்துல போய் நம்ம பயணிக்கும் போது நம்ம வந்து ஒரு புது எனர்ஜியோட நம்ம இயங்க முடியும்.
நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த விஷயங்களை அவர்களோட கண்ணிலேருந்து பார்க்கும்போது அது வந்து இந்த உலகம் வந்து வேறு ஒன்றாக மாறுது. நீங்க ரமணியும் ரமணாவும் வந்து கதைகள் எழுதுனதை பத்தி சொன்னாங்க இல்லையா, உதயசங்கர் பேசுறார். குழந்தைகள்கிட்ட கதைகள் கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஒரு மேஜிக் இருக்கு இல்லையா, கற்பனை கிரியேட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு இணையாக நம்ம வேற எதுவுமே அவங்கள்ட்ட கொடுத்துட முடியாது. ஒன்று கல்வி சார்ந்த விஷயங்கள் நான் இதோட ஒப்பிட்டு சொல்லலை. நீங்க மற்ற விஷயங்கள், நீங்க ஒரு 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 சாக்லேட் வாங்கி கொடுக்கறதாகட்டும், கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதாகட்டும், என்ன கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியை கொடுப்பதை போல வேற எந்த பரிசையுமே ஒரு பெற்றோரோ ஒரு சமூகமோ ஒரு அரசோ ஒரு தனிநபரோ கொடுக்கவே முடியாது. அப்போ குழந்தைங்களுக்கு கிரியேட்டிவிட்டி கொடுக்கணும்னா நம்ம கிரியேட்டிவிட்டியோட தொடர்புலையாவது இருக்கணும். எனக்கு கவிதை எழுத வராது, கதை எழுத வராதுன்னா கூட நான் கவிதை வாசிக்கிறவராகவும் கதைகள் வாசிக்கிறவராக இருக்கும்போது நம்ம அது குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரியானதாக இருக்கும். என்னதான் நம்ம குழந்தைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எழுதியிருக்கோம், குழந்தைகளோட சேர்ந்து இயங்குறோம் அப்படின்னாலும் கூட அதெல்லாமே ரொம்ப அது எப்படி இருக்குன்னா, தேவதனோட ஒரு கவிதை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு வயல் இருக்கு, அறுவடைக்கு காத்திருக்கிற வயல், நல்ல நெல்மணிகள்லாம் முற்றி அப்படியே இருக்கு. அப்புறம் சின்ன ஒரு மழை பெஞ்சிருக்கு. அந்த மழை பெஞ்சு அந்த நெல்கதிர் பக்கத்தில் தண்ணி தேங்கியிருக்கு. தேங்கினதுல நெல்கதிரோட அந்த பிம்பம் விழுது. தண்ணியில் பார்த்தா நம்ம முகம் தெரிகிற மாதிரி அந்த நெல்கதிரோட அந்த பிம்பம் அந்த கண்ணாடி அந்த தண்ணியில் விழுந்திருக்கு. தேவதேவன் எழுதுவார், நீரில் தெரியும் நெற்கதிர்கள் சொர்க்கத்தின் விளைச்சல்கள், நாம் அதனை நேரடியாக அறுவடை செய்ய முடியாது அப்படின்றார். நம்ம குழந்தைகளோட எவ்வளவுதான் நெருங்கி பழகி அவங்களுடைய அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு அதை நம்ம கவிதையாக்கினாலும் அவ சொர்க்கத்தையோட விளைச்சல்கள் அவங்க நமது பார்த்து அதோட சின்ன ஒரு விஷயத்தை தான் எழுத முடியுமே தவிர முழுமையாக அந்த விளைச்சலை நம்ம அனுபவிச்சிடவே முடியாது. அப்போ முழுமையாக அனுபவிக்கணும்னா நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து இயங்குவதும் அவங்களோட உரையாடுவதும் அவங்களோட கதையாடுவதும் தான் சாத்தியம் இருக்கும். தோழர் அருள் வந்து அப்படி நீங்கள் வந்து குழந்தைகள் உரையாடுவதற்கும் ஒரு கதையாடுவதற்குமான ஒரு 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 சின்ன சாவியை அந்த உலகத்துக்குள் செல்வதற்கான சாவியை உங்களுக்கு இந்த 5 விரல் பூ புத்தகத்தின் வழியாக கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவசியம் வாசியுங்கள். குழந்தைகள் உலகத்துக்கு பயணிக்க என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் குறித்த ரொம்ப சிறப்பான ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்திய கவின்மலர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.